68 ஆண்டு காலமாக நடக்கக்கூடிய எல்லா விழாக்களிலும் அந்தந்த காலத்து முஸ்லீம் லீகுடைய தலைவர்களை எல்லாம் அழைத்து அப்துல் சமது சாஹிப் அவர்களும் சரி, அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்களும் சரி, அதுவும் முஸ்லீம் லீகினுடைய முன்னணி தலைவர்கள் பலரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த எளியவனையும் தொடர்ந்து 16 ஆண்டு காலமாக அருமை பெரியவர் கன்னியப்பன் அவர்கள் அழைத்து திருவிக அவர்களுக்கு நாங்கள் பெருமை சேர்க்கிறோமோ இல்லையோ, இந்த விழாவுக்கு அழைத்து எங்களுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி சொல்ல கடைப்பட்டிருக்கிறார். இந்த தலைமை உரை ஆற்றிய ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் ஞானமும் பிரகாசமும் ஒன்றிணைந்த ஒரு அற்புதமான உரையை இங்கு தந்திருக்கிறார். அந்த உரையை ஒரு பேம்ப்ளெட்டாக போட்டு அதை எல்லோரிடத்திலும் விநியோகம் பண்ணினால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா வந்தவர்களுக்கு அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்று வெளிநாட்டுக்கு சென்று அங்கெல்லாம் தமிழ்நாட்டுடைய பெருமையை பரப்பிவிட்டு இங்கு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய இன்றைய பெருமை என்ன என்றால், திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தளபதி மு.க. ஸ்டாலின் தமிழக முதல்வர் அவர்கள் காட்டக்கூடிய வழியில் இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களுக்கு மட்டுமல்ல, கடல் கடந்த நாடுகளிலும் திராவிட மாடல் ஆட்சியுடைய பெருமை வியாபித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக மாண்புமிகு அமைச்சர்களுடைய அமெரிக்க பயணம் இருந்திருக்கிறது என்று நான் உணர்கிறேன். ஆக இந்த விழாவிலே பேசுவதற்கு நிறைய பொருள்கள் இருந்தாலும் அதை பற்றி பேசுவதற்கு நேரம் கிடையாது. ஒன்றை மட்டும் நான் சொல்வேன். வீரமணி அவர்கள் சொன்னார்கள், தமிழ்நாட்டில் சமயங்களுக்கு இடையிலே நல்லிணக்கம் இருப்பதற்கு காரணமாக இருந்தவர் திருவிக அவர்கள் என்று சொன்னார். அவர் தமிழுக்காக வேண்டி, தமிழை வளர்ப்பதற்காக வேண்டி, தொழிலாளர் இயக்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டி, தொழிலாளர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேண்டி, அதே நேரத்தில் தமிழ் இலக்கியத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்காக வேண்டி அவர்கள் ஆற்றிய பணி ஏராளம் ஏராளம். பெண்ணின் பெருமையை அவர் பேசினார். வள்ளுவர் சொன்னார், பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்று கேட்டார். பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்று கேட்கும்போது ஏதோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அவர்களிலே சிறந்தவர்கள் பெண்கள்தான் என்பதை திருவிக அவர்கள் எழுதிய பெண்ணின் பெருமை பற்றிய அவருடைய எழுத்துக்களை படித்தால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். மண்ணில்தான் பயிர் விளைகிறது என்றால் அதே நேரத்தில் பெண்ணில்தான் உயிர் விளைகிறது என்று சொல்வார்கள். ஆக பெண்ணிடத்தில் விளையக்கூடிய உயிரில் ஏற்றத்தாழ்வு கிடையாது, ஜாதி மதம் கிடையாது. பெண்ணிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த உயிர் அது உயிர்தேனே தவிர அதற்கு ஜாதி மதம் மொழி இனம் என்று எதுவும் கிடையாது. அதுதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று தமிழகத்திலே பிறப்பிக்கிறார். அதைத்தான் திருவிக அவர்கள் எடுத்து சொன்னார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார். என்னை இறைவன் நன்றாய் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே என்று திருமூலர் சொல்லி இருக்கிறார். என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே என்று அவர் சொல்லியிருக்கிற அந்த வாசகத்தில் இறைவனை வணங்குவது கூட தமிழ் என்றால் இறைவனை வணங்குவதற்கும் பொருள் என்று அதில் இருக்கிறது. இறைவனை வணங்குவதும் தமிழ்தான் என்பதை அடிப்படை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆக தமிழுக்காக பாடுபட்ட அந்த மாபெரிய தமிழ் தென்றல் அவர்களை நினைவுபடுத்த வேண்டிய கடமையும் ஒவ்வொரு ஆண்டு நீங்கள் தொடர்ந்து நினைவுபடுத்துகிறீர்கள். அப்படி நினைவுபடுத்துகிற போது தமிழின் பெருமையை நினைவுபடுத்துகிறோம். தமிழ்நாட்டிலே வாழ்ந்த அப்பளுக்கில்லாத தலைவர்களை நாம் நினைவுபடுத்துகிறோம். தமிழுக்காக வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல, இந்திய விடுதலைக்காக வாழ்ந்தவர்களை நாம் நினைவுபடுத்துகிறோம்.
அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கான பாடுபட்ட மாபெரிய தலைவர்களை நாம் நினைவுபடுத்துகிறோம். நபிகள் நாயகம் அவர்களை பற்றி திருவிக அவர்கள் பல கவிதைகள் எழுதியிருக்கிறார். அரபிய நாட்டில் தோன்றி ஆண்டவன் ஒருவன் என்னும் மரபினை வாழச் செய்த மகமது நபியை போற்றி அவர் எழுதிய பாடல். நபிகளை பற்றி அவர் எழுதிய பாடல் இதில் ஒன்று. அரபிய நாட்டிலே தோன்றி ஆண்டவன் ஒருவன் என்னும் மரபினை வாழச் செய்த மகமது நபியை போற்றி. ஆண்டவன் ஒருவன், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அந்த அடிப்படை தமிழ் தத்துவத்தினுடைய அடிப்படை. அதனை அரபிய நாட்டிலே தோன்றி ஆண்டவன் ஒருவன் என்னும் மரபினை வாழச் செய்த மகமது நபியை போற்றி என்பதன் மூலமாக தமிழுடைய தத்துவத்தை நபிகளோடு ஏற்றி அவர் விளக்கி கொண்டிருக்கிறார். அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட மாபெரிய மனிதரை ஒவ்வொரு ஆண்டும் நினைப்பதோடு அவரை பற்றி வீரமணியாக சொன்னது மாதிரி உள்ள அவரை பற்றிய நூல்கள், அவர் எழுதிய நூல்கள் ஏராளம் இருக்கிறது. திருக்குறளுக்கு எழுதிய அற்புதமான உரைகள் இருக்கின்றன. முருகு அல்லது அழகு என்கிற ஒரு அற்புதமான விளக்க நூல் இருக்கிறது. இப்படி தத்துவ நூல், ஞான நூல் நிறைய இருக்கிறது. அதையெல்லாம் எடுத்து விளக்க வேண்டிய பொறுப்பு இந்த மன்றத்துக்கு இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். இந்த காலத்தில் வீரமணியாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த காலத்தில் எப்படி அரசியல் நடக்கிறது, என்னென்ன மாதிரி பேசுகிறார். திருவிக அவர்களை நினைக்கும் போது ஒழுக்கம் உடையார்க்கு உள்ளாவே தீய வழிக்கையும் வாயால் சொல்ல என்று வள்ளுவர் சொன்னார். ஒழுக்கமுடைய அரசியல் தலைவர் மனிதன் யாராக இருந்தாலும் ஒழுக்கமுடையவராக இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலே வழிக்கையும் தவறாகவும் வழிக்கையும் ஒரு தவறான சொல் வந்து விடக்கூடாது, வராது என்பதை தமிழ் நமக்கு உணர்த்தியிருக்கிறது. அந்த தமிழ் உணர்த்திய அந்த தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக அன்றும் இருந்தார், இன்றும் இருக்கிறார், தமிழ்நாட்டிலே என்றும் இருப்பார். அப்படிப்பட்ட திருவிகாவுடைய புகழ் நீடித்து நிலையாக வாழ வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், செலாம்.